சேலம் ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியில் சாயப்பட்டறைகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்களும் விவசாயிகளும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரியாஸ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சேலம் ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியில் ஜவுளி பூங்கா என்ற பெயரில் சாயப்பட்டறைகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேலாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சேலம் கோட்டை மைதானத்தில் இன்று விவசாயிகள் சங்கங்கள் அந்த பகுதி மக்கள் என இணைந்து தற்போது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை தற்போது நடத்திட்டு இருக்காங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜவுளி பூங்கா என்ற பெயரில் வந்து சாயப்பட்டறை அமைத்தால் அந்த பகுதியில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக பல்வேறு கட்டங்களாக பகுதியில் விவசாயிகளும் பொதுமக்களும் தொடர்ந்து போராட்டம் ஈடுபட்டு வந்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த பகுதியில் சாயப்பட்டறை வந்தால் மிகப்பெரிய அளவில் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும், அதே போல சுற்றுச்சூழல் பாதிக்கும் என தெரிவித்து விவசாயிகளும் அந்த பகுதி மக்களும் தற்போது இங்கு போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. அதனுடைய காட்சிகள் தற்போது இங்கே பார்த்துருக்காங்க. குறிப்பாக இங்குள்ள இந்த விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இன்று காலை ஆதரவு தெரிவித்து தங்களுடைய போராட்டங்களை வலுப்படுத்தியிருக்காங்க. இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் இந்த சாயப்பட்டறைகளால் மிகப்பெரிய அளவிலான சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும். அதே போல மாமாங்கம், அதே போல பகுதியில் வெள்ளக்கல்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்பட்டு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுத்தும் என தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தற்போது விவசாயிகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியான போராட்டங்கள் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த கனிம வளங்கள் நிறைந்த பகுதியில் இந்த சாயப்பட்டறை அமைக்க இருப்பதால் அந்த பகுதியில் கனிம வளமும் பாதிக்கும் என சூழல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசுவதற்காக இந்த பகுதியுடைய விவசாயிகள் நம்மிடையே இருக்காங்க பேசும். சார், இந்த சாயப்பட்டறை என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? சார், ஆக்சுவலாக இந்த சேலம் மாவட்டம் ஜாகிர் அம்மாபாளையத்தில் ஜவுளி பூங்கா என்ற பெயரில் கடந்த வாரத்தில் 55 சாயப்பட்டறைகளை தமிழக அரசும் சேலம் மாவட்ட நிர்வாகமும் திறக்க முற்பட்டுச்சு. ஆனால் அது முன்னாடி வரைக்கும் ஜவுளி பூங்காங்கிறது இந்த ப்ராசஸிங், சேல்ஸு அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ திடீர்னு 55 சாயப்பட்டறைகளை லான்ச் பண்ணுறதுனால அது மாதிரி பண்ணும்போது இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே மிகப்பெரிய பின்னடைவு சந்திப்பாங்க. நிலத்தடி நீர் பாதிக்கப்படும். ரெட் கேட்டகரியில் வர இந்த திட்டத்துக்கு சேலம் மாநகராட்சிக்குள்ளே இந்த பகுதிக்கு எப்படி சேலம் மாவட்ட நிர்வாகம் அனுமதி கொடுத்துச்சுன்னு தெரில. அப்படி இந்த திட்டம் வரும் பட்சத்தில் இந்த நீர் மாசுபடுறது இல்லாமல் காற்று மாசுபடும். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவில் பின்னடைவை சந்திப்போம். சேலம் மாவட்டத்துக்கு இது ஒரு பின்னடைவு திட்டமாக அமைஞ்சிரும். அதனால் சேலம் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் மாசு கட்டுப்பாட்டுத்துறையும் இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்தணும். அங்கே இருக்கிற 40 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியை இப்போ மூடிட்டு இருக்காங்க. அதை உடனடியாக தடுக்கணும்னு சொல்லியும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம். நிலத்தடி நீர் பாதிக்கும்னு சொல்கிறீங்க, எந்த வகையில் பாதிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ கிராம மக்கள் தான் பாதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயா, அங்கே இருக்கிற ஏரி 40 ஏக்கர் நிலப்பரப்பில் ஏரி இருக்குது. இன்றைக்கி அந்த ஏரி எங்கே இருக்குங்க? ஏரியில் பாருங்கள், ஏரியிலேருந்து நாங்கள் வந்து பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய ஏரியிலேருந்து எப்படி வந்து ஒரு தனி கட்டுமான பணிக்கு ஒரு கமர்ஷியலுக்காக தண்ணி எடுத்து நீரை எடுத்து பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை எந்த அதிகாரிகள் கொடுத்தாங்க? எந்த ஒரு அதிகாரமும் அவங்க இல்லாமல் இயற்கை சூழலை மாசுபடக்கூடிய திட்டத்தை மக்கள்கிட்ட எதுவும் தெரியப்படுத்தாமல் பொதுமக்கள் போகக்கூடிய பாதையை வழிமறித்து அங்கே இருக்கக்கூடிய நீர் ஆதாரத்தை கெடுத்து அவங்க வந்து இன்றைக்கி ஒரு நிறுவனத்தை தொடங்கிட்டு இருக்காங்க. இதை மக்கள் வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எக்காரணத்தோடும் சாயப்பட்டறையோ டையிங் ஃபேக்ட்ரியோ அங்கே வரதுக்கு நாங்கள் விடவே மாட்டோம். அது மாதிரி எங்களோட மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறோம். அதை வந்து கண்டிப்பாக அரசு அதிகாரிகள் செவிசாய்ச்சி இந்த நாசகரமான இந்த கொலை செய்யக்கூடிய நோக்கத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த சாயப்பட்டறை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் சாயப்பட்டறை முற்றிலுமாக அமைக்கக்கூடாது, அமைக்க விடமாட்டோம் என உறுதியாக தெரிவித்து இந்த பகுதி மக்களும் விவசாயிகளும் மற்றும் பல்வேறு விவசாய சங்கங்களும் தற்போது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து 2 தரப்பு, குறிப்பாக இந்த மக்கள் அதாவது சாயப்பட்டறையால் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்கிற ஒரு அச்சத்தில் இருக்காங்க. அரசு இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதும் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து நான் ரியாஸ்.